சிங்கமாய் வாழ்ந்திட ஆவேசமூட்டிய வல்லவர். அடிமை ஒருவனை அடிமை என்று சொன்னால் அறுபடும் விலங்கு என்றவர். அஞ்சி பிழைப்பதும் கெஞ்சிய சாவதும் அருவருப்பென வெகுண்ட புரட்சியாளர் அம்பேத்கரை வணங்கி பழனி நகரத்தில் சக்லியர் அருந்ததியர் மக்களுக்கு சொந்தமான மடத்தை மீட்டெடுக்க கோரி நடக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் தோழர் இரணியன் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற எம்மை போன்ற நூற்றுக்கணக்கான தமிழ் புலிகள் சொந்தங்களே, நிறைவாக கண்டன பேருரை நிகழ்த்த உள்ள புலிகளின் தளபதி தலைவர் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களே, பங்கேற்றிருக்கின்ற தோழமை இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் தலைமை குழு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இந்த பகுதி முழுக்க மேற்கு மண்டலத்தில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கின்ற அருந்ததியர் சமூகத்திற்கு கோவையை மையமாக கொண்ட பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் அருந்ததியர் சமூக மடம் இருக்கிறது. காரமடை ரங்கநாதர் கோவிலில் அருந்ததியர் சமூகத்திற்கான மடம் இருக்கிறது. அதேபோல திருச்சிக்கு அருகிலே இருக்கின்ற சமயபுரத்து மாரியம்மன் கோவில் முன்னால் அருந்ததியர் சமூகத்திற்கான மடம் இருக்கிறது. பண்ணாரி கோயிலில், ஈரோடு மாவட்ட பண்ணாரி கோயிலில் அருந்ததியர் சமூகத்திற்கான மடம் இருக்கிறது. நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை சார்ந்தவன். திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு உட்பட்ட பகுதியில் அருந்ததியர் சமூகத்திற்கான அருந்ததியர் மடம் இருக்கிறது. இது தகவலுக்காக சொல்லுகின்ற 4-5 உதாரணங்கள். இதுபோல மேற்கு மண்டலத்தில் இருக்கின்ற பல்வேறு அறங்காவலர் அறநிலையத்துறை சார்ந்த கோவில்களுக்கு சொந்தமான மண்டப கட்டளை, அருந்ததியர் சமூகத்திற்கான மண்டபம், அருந்ததியர் சமூகத்திற்கான முதல் மரியாதை என்பது தொடர்ந்து நடந்து வருகிறது. இது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தேவஸ்தான பகுதி. இந்த பகுதியில் உறுதியாக அருந்ததியர் சக்கிலியர் மடம் இருந்ததை பல்வேறு ஆவணங்களின் வாயிலாக உறுதி செய்து கொண்டு நீண்ட நாட்களாக அருந்ததியர் சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் தொடர் போராட்டத்தை எடுத்து வருகிறார்கள். இத்தனை ஆண்டுகள், இத்தனை நாட்கள் நடந்தது. நீங்கள் வேண்டுமானால் அந்த போராட்டங்களை எந்த வகையில் வேண்டுமானாலும் வருவாய்த்துறையும், பத்திரப்பதிவுத்துறையும், காவல்துறையும், உளவுத்துறையும் அதை கடந்து சென்றிருக்கலாம். இன்றைக்கு நடக்கின்ற போராட்டம் தமிழ் புலிகள் கட்சியினுடைய அண்ணன் நாகை திருவள்ளுவன் பழனி நகரத்திலே நின்று முழங்க இருக்கிறார். தயவு கூர்ந்த உளவுத்துறை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்களுக்குள்ளாகவே, இந்த ஆட்சியில் இருக்கின்ற இந்த 6 மாதம் 1 வருடத்திற்குள்ளாகவே தமிழ் புலிகள் கட்சியின் தலைமையில் பல்லாயிரக்கணக்கான புலிகள் சக்கிலியர் மடத்தை மீட்டெடுக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? பழனி நகரத்தில் இருக்கிற பத்திரப்பதிவுத்துறையும் வருவாய்த்துறையும் ஏதோ சக்கிலியர்கள் வர்றாங்க, இந்த மயில் ரவுண்டானாவில் நின்று பேசுறாங்க, முழக்கமிடுறாங்க, கொடிகளை தூக்குறாங்க, கோஷம் போடுறாங்க, கலைஞ்சு போயிடுறாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? எங்களால் இங்கு ஓடக்கூடிய அரசு பேருந்துகளுக்கும், இங்கு இருக்கின்ற அரசு கட்டிடங்களுக்கும், இங்கு இருக்கின்ற போக்குவரத்துக்கும், பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டால்தான் எங்களுடைய குரல் உங்கள் செவிகளுக்கு கேட்குமா என்கின்ற கேள்வியை இந்த இடத்தில் கேட்க வருகிறோம். அந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நடத்தி மட்டும்தான் நாங்க எங்களுடைய மனத்தை மீட்க வேண்டுமா? இங்க வன்னியர்களுக்கு தனியாக மனம் இருக்கிறது, முதலியாருக்கு தனியா இருக்கு, தேவர்களுக்கு தனியா இருக்கு, கவுண்டர்களுக்கு தனியா இருக்கு. எல்லாரும் இந்த தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட எல்லா விதமான கட்டளைகளையும் செய்தவர்கள். அதனால் இந்த மண்டபம், அந்த சமூக மடம் ஒதுக்கப்பட்டது. அப்ப அருந்தையர்களுக்கான மடமும் இருக்கும் அல்லவா? அந்த மடத்தை எப்படி நீங்க தனியாருக்கு பட்டா போட்டு கொடுத்தீங்க? உடனுக்குடனே சூமோட்டாவை எடுத்துக்கிறாங்க. இந்த 100 ஏக்கர் 100 கோடி மதிப்புள்ள சொத்து போன உடனே சூமோட்டாவை எடுத்துக்கிச்சு, கோட்டா சூமோட்டாவை எடுத்துக்குது. அப்ப தேவஸ்தான சொத்து நீங்க அபகரிச்சுட்டாங்க, பத்திரப்பதிவு போலியா பண்ணிட்டாங்கன்னு நீங்க உடனுக்குடனே அதை சூமோட்டா வழக்கை எடுக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் லட்சோப லட்சம் அருந்ததியர் மக்களுக்கு சொந்தமான அருந்ததியர் மடத்தை யாரோ ஒரு தனிநபர் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காரு. அவர் பட்டாவை மாத்திருக்காரு, பத்திரப்பதிவை மாத்திருக்காரு. இதை இப்ப உடனடியாக ரத்து செய்ய வேண்டியது இந்த அரசுடைய கடமை. இந்த அரசு செய்ய மறுத்தால் நாங்கள் தமிழ் புலிகள் கட்சி எச்சரிக்கையாக சொல்லுகிறோம். அண்ணன் நாகை திருவள்ளுவன் தலைமையில் பல்லாயிரக்கணக்கான புலிகள் பழனி நகரத்தில் முகாமிடுவோம். புலிகள் முகாமிட்டால் என்ன நடக்கும் என்பதை கடந்த காலம் உணர்த்தி இருக்கிறது. அதை நிகழ்காலம் உணர்த்த வேண்டாம். எச்சரிக்கையோடு உடனடியாக பத்திரப்பதிவை ரத்து செய்து, பட்டாமாறுதலை ரத்து செய்து, சக்கிலியர் மக்களுக்கு சொந்தமான சக்கிலியர் மடத்தை சக்கிலியர்களுக்கே ஒப்படைக்க வேண்டும் என்று தமிழ் புலிகள் கட்சி சார்பில் கோரிக்கை வைத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.